சசி சார் வந்து இது வெல்கம் ஸ்பீச் தான், ஷார்ட்டாக இருந்தால் போதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஷார்ட்டாகவே பேசிடுறேன் சார். சார் அதுக்கு காரணம் நடிகராக திருப்பி இன்னொரு ரவுண்டு நம்ம உங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம் நான் இது வரைக்கும் படம் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த படத்தில். என்னை நடிக்க வச்ச சசி சாருக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதை ஷார்ட்டாக சொன்னதுனால நான் கட் பண்ணிக்கிறேன். உங்கள் வந்திருந்த எல்லா பெரியவர்களுக்கும் ஃபில்ம் வந்திருக்க எல்லாமே லெஜெண்ட்ஸ், அவங்க துறையில் வந்து பெரிய சாதனை பண்ணவங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தை ஓட வைக்கணும், மக்கள் மத்தியில் சேர்க்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் நான் வந்து கடைசியாக பேசும்போது பேசுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன். நான் சசிகுமார் சார் சசி சார் கால் பண்ணி இந்த மாதிரி டி நகரில் ப்ரிவியூ இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது போயிருந்தேன் நான். ஸோ படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. படம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷம் கழித்து தற்சலாக அப்படி பார்க்குறேன், ப்ரிவியூ தியேட்டரில் சைடில் சின்ன கேப்பில் சசி சார் உட்கார்ந்து எல்லாரும் எப்படி படம் பார்க்குறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன, இந்த முதல் படம் பண்ண ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தோட சார் அதை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சொல்லாமலே 98 நினைக்கிறேன். ஸோ 28 வருஷம் கழிச்சு கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சார் வந்து அந்த முதல் படம் பண்ண அந்த இதோடு அப்படியே படம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட அழகாக சார் ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனையும் பார்க்குறது அவ்வளோ பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நாள் அவர் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரிஞ்சுது. படத்தில் சுவாசிகா மேம் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே ஒரு டைரக்டருக்கு வந்து பேப்பரில் இருக்கிறத ஸ்க்ரீனில் வந்து நம்ம நினச்சதை விட அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதையும் பாசமும் வந்துடும். அப்படி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சுவாசிகா மேம் வந்து அதை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவர் படத்தில் அஜய் அப்புறம் கருணாசன் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எங்கள் அண்ணன் விஜய் ஆண்டனி சார் அவர் வந்ததுக்கப்புறம் படம் அவ்வளோ அழகாக இருக்கும். சார் சொன்னாங்கல்ல முத இன்னும் நடிக்க வச்சுருக்காங்கன்னு, இது வரைக்கும் பார்க்காத விஜய் ஆண்டனி சாரை நம்ம இந்த படத்தில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைப்பாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் கூட வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தானே பேசுவோம். நான் அடுத்த படம் சாருக்கு தான் பண்ணுறேன். இன்னொரு 10 நாளில் ஷூட் போகிறோம். அதை ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் தெரிவிச்சுக்கிறேன். அயோத்தியோட ரொம்ப முக்கியமான படமாக அது இருக்கும். அதுக்கு சாரோட சப்போர்ட்டுங்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த படம் வெற்றி பெறதுக்கும் எல்லாம் நல்லபடியாக வர்றதுக்கும் வாழ்த்துக்கள் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அருமையான மாலை வேளையில் அவங்க எல்லாரும் சந்திச்சு ரொம்ப நன்றி. சசி சார் 2008 வந்து எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்த சினிமாவோட வாழ்க்கை ஆரம்பித்து வச்ச சசி சார் தான். பூ முதல் படம் நம்ம பூ போன்ற மனசுக்கு சொந்தக்காரர் சசி சார். அவர் எப்படி மென்மையோ அது மாதிரி அவரோட கதையும் அவரோட படைப்பும் இருக்கும். இந்த படம் நேற்றுக்கு நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப பிரமாதமாக உணர்வுகளை சொல்லுறது வந்து சசி சாருக்கு நிகழ் சசி சார் தான். எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து முக்கியமாக அந்த பயன் கேரக்டரும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கு. அந்தளவுக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்மிங் 19th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக நானும் காத்திருக்கேன். திரும்பவும் தேட்டரில் ஆடியன்ஸோடு இந்த படத்தை பார்க்கணும் நானும் அவரோட இருக்கேன். இந்த படம் வெற்றியடையும் வாழ்த்துக்கள். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஃபைண்டிங் மீ. ஏன்னா வந்து லைக் உங்களோட ஃபைண்டிங்க்கு அப்புறம் தான் லைக் நிறையா படங்கள் கிடச்சிது. அண்ட் ஃபார் த பிலீஃப் யூ ஹேட் தேங்க்யூ. அண்ட் யூ ஆர் அ ட்ரூ மெஜிஷியன் ஆல்வேஸ். ஸோ 100 சாமிலையுமே த வே யூ ஹேண்டில் த எமோஷன்ஸ். அண்ட் இவருக்கு நீங்கள் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக இவருக்கு நீங்கள் எவ்வளோ கைட் பண்ணியிருப்பீங்கன்னு. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து க்யூஸ் எமோட் ஆகுன்ற அளவுக்கு டீட்டெயில்டாக கைட் பண்ணியிருக்கீங்க எனக்கு எல்லாமே. ஸோ ஹாப்பி சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் பாலாஜி. சார் நீங்கள் ஆக்சுவலாக நான் ஒரு ஏமாத்தி தான் சார் மிஸ்டேக் ஆனேன். சார் எனக்கு டெஸ்ட் தான் வச்சாங்க. இவருக்கு உண்மையிலே மியூசிக் தெரியுமா தெரியாதான்னு ஏதோ பார்டரில் பாஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக உண்மையிலே ஏமாத்திட்டேன் சார். சாரி தெரியாமல் தான் சார் மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி ஞாபகத்தில் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் பண்ண 5 பேருமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஹைலி குவாலிஃபைடு. உண்மையில் சொல்கிற ஸ்ரீராமா இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நாங்கள் வேறு கேட்டகரி சார். அது மாதிரி
பட் ஆனால் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து என்னையே நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் பண்ண ஒரு தவறு வந்து என்னை நடிகனாக்கி விட்டுருச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் வந்து எனக்கு வச்ச ஒரு ஐ திங்க் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம மியூசிக் பண்ணியிருப்போம் சார் டிஷன் படத்துக்காக. அந்த படத்தில் நம்ம கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன், வேட்டைக்காரன் வரைக்கும். அப்போ கம்போஸ் பண்ண சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சுக்ரனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் அவனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்களை தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அளவுக்கு என்கிட்ட வந்து நீங்கள் நல்ல நல்ல டியூன்ஸாக அந்த டைமில் வாங்கி அதில் 5 மட்டும் எடுத்துகிட்டு மற்றவெல்லாம் இண்டஸ்ட்ரி கொடுத்துருங்க. நாளைக்கு கான்சர்ட்டில் பாட போகிறதுல உங்கள் பாட்டு தான் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் சார். இது வரைக்கும் சேஃபாக ட்ராவல் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் இல்லை நம்மள மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தானே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அது மாதிரி மியூசிக் டேரக்டராக யாராவது ஒருத்தர், மியூசிக் டேரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் எடிட்டரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் கேமராமேன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, கட்ஸ் வந்து ஹரிஷ் அப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒவ்வொரு எனக்கு நீங்கள் எவ்வளோ பரிச்சை வச்சிங்க, எவ்வளோ நேரம் செலவு பண்ணீங்கன்னு நல்லாவே தெரியும் சார். ஆக்சுவலாக அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கலைஞர்களை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட ஒரு 2 மாதமாவது ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ மெனக்கடுறீங்க. புது கதையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் புது டெக்னீஷியன்ஸ் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்றது. இல்லை சார், ஹெல்ப் தான் உண்மையிலே, எனக்கு வந்து ஹெல்ப் உண்மையிலே எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஹெல்ப் எல்லாம் கிடையவே கிடையாது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். டிஷூன் டைமில் நான் இவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகிறோம். இவருடைய சிபியூ எடுத்துகிட்டு இவர் காரில் எடுத்துகிட்டு இறங்குறாரு. போயிட்டு அந்த டோரு ஷட்டர் ஓப்பன் பண்ணணும், அவருடைய ரெக்கார்டிங் தேட்டர் ஷட்டரை ஓப்பன் பண்ணணும். அதனால் அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த பேக்கெட்டில் சாவி இருக்குது, இதை கொஞ்சம் திறங்கலை அப்படின்னாரு. நான் திறந்து இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இது திரும்ப வைக்கும்போது சொல்கிறேன், விஜய் இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட சாவி இருந்ததுனால தான் நான் திறக்கிறேன், ரைட்? சாவி இல்லைன்னா எல்லாம் திறக்க முடியாது. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. அவங்க டிசர்வ்டாக இருக்காங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்களுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப் தான் சார். உண்மையிலேயே எங்கள் 5 பேருக்குமே அது பெரிய ஹெல்ப் தான். அது உங்கள் மிகான்னு விட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அது மாதிரி பல கலைஞர்களுக்கு சார் ஆக்சுவலாக அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் விஜயன்யா பேசுகிறதா இப்போயே பேசுகிறது போட்டிருக்கேன். நிக்கில் சார் ஓகேவா? சரி சார், அருமையான கதை, அது நான் அப்புறம் பேசுகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக சசி சாரோட பெரிய ஃபேன் நான், அவர் படங்களோட ஃபேன், ரொம்ப முக்கியமாக அவரோட ஃபேன், அவங்க ஃபேமிலியோட ஃபேன். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ண 555 அந்த படம் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா நூறுசாமி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் உண்மையிலே சொல்லணும்னா. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் சசி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த படத்தோட ஹீரோ அவருக்கும் நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், 555 என்னோட ஃபர்ஸ்ட் படம் கொலைகாரன் விஜயானி சாருக்கு ஒர்க் பண்ணேன்னு. பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், பிச்சைக்காரன் படத்தில் ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக விஜயானி சார் கூட நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் சசி சார் விஜயானி சார் 2 பேரோடையும் பிச்சைக்காரன் படம் ஒர்க் பண்ணது. இந்த நூறுசாமி டைட்டில் வந்து அதனால தான் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. ஏக்நாத் சார் தானே சார் அந்த பாட்டு கம்போசிங் அப்போ நான் கூட இருந்தேன். நூறுசாமி அந்த ஃபர்ஸ்ட் இது அந்த டிராஃப்டில் 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை இப்போ அந்த லைன் வந்தப்ப அந்த 100 சாமின்ற வேர்ட் இதுதான் எல்லாம் இந்த படமே இதுதான் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து ஐ வாஸ் தேர் அட் தி ஸ்டுடியோ. ஸோ ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட். அண்ட் அதே அந்த 100 சாமின்ற டைட்டில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இங்கே இந்த இடத்துல இந்த படத்தில் அஜய், விஜயனி சார், சசி சார் எல்லாரோடு இருக்கிறது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ சார், ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ லெஜண்ட்ஸ் கூட நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இல்லை உங்கள் எல்லாரோட இசையும் கேட்டு வளர்ந்து படித்தவன் தான். அதனால் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாருக்கும். ஒரு நாள் வந்து சசி சார் கால் பண்ணி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. அதுதான் நீங்கள் கேட்குற அம்மா அம்மா தான் இப்போ பார்த்த சாங். அந்த டியூன் கேட்டுட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச உடனே நீங்கள் தான் இந்த படத்துக்கு கம்போசர் அப்படின்னாங்க. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம், இவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபிலிம் வந்து நான் நம்பி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். இதனாண்டி சார் நீங்கள் சசி சார் 2 பேருமே கைட் பண்ணி இந்த படத்தோட மியூசிக் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு 2 பேருமே நிச்சயமாக அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். வந்திருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம், பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். ஏமா போட்டு விட்டேன் நான் பர்சனலாக சொன்னேன், ஒரு ஷூட்டு, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, நடுவில் வந்திருக்கேன். இந்த மூமெண்ட் வந்து நூறுசாமி, இந்த மேடை, இந்த மூமெண்ட் இது வந்து எல்லாத்த மாதிரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்போது சொல்லாமலே படம் வந்து மதுரையில் நான் பார்க்குறேன் தேட்டரில். எனக்கு சினிமா மேலே மணிரத்னம் சார் சொல்லுவார்ல, அந்த ஃபஸ்ட்டு பக் பைட், அந்த பைட் வந்து சசி சார் தான் கடிச்சு வச்சார்.
அது அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சினிமா மேலே ஒரு ஃபேசினேஷன் எனக்கு உருவாச்சு. அது அந்த 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 படம் பார்த்து ஃபேசினேட் ஆன ஒரு பையன் சில வருஷங்கள் கழிச்சு அவர் ஆஃபீஸில் இந்த படத்தை பற்றி டிஸ்கஷனில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு பயங்கர மூமெண்ட்டாக இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தார், எனக்கு காதெல்லாம் கேட்கல, நான் பாட்டுக்கு கனவுல உட்காந்துருந்தேன். சே என்ன மூமெண்ட் இல்லை அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சின்ன ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய சின்ன குட்டி குட்டி கதாபாத்திரங்கள்ல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஆனால் இந்த சின்ன கதாபாத்திரத்தை அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணாமல் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மினிமம் ஒரு 3-4 டிஸ்கஷன் உட்காந்துருப்போம். சில காட்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் டீமோட என்னை உட்கார வச்சு என்னோட கருத்தை கேட்பாரு. ஒரு தடவை மூர்த்தி என்ன இருக்காரு, டிஸ்கஷன் உட்காந்துட்டு இருந்தோம் ரூமில், ஷூட்டு அடுத்த நாள். அன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாரும் வேற ஒரு ஐடியா சொல்கிறாங்க, சசி சாரும் அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. ஆனால் நான் வேற ஒன்று சொல்கிறேன், இல்லை சார் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை உட்காந்து கவனமாக கேட்குறாரு. கவனமாக கேட்டு ஏன் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கான காரணம் சொன்னேன், நம்ம அதை தான் ஷூட் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு சின்ன பையன் அவன் வந்து சொல்லி இவன் ஒரு நடிகன் அவன் சொல்கிறத எதுக்கு கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டப்பிங் என்ஜினியர் கூப்பிட்டு ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னாரு. வந்து உட்காந்து என்ன அப்படின்னு உட்காந்து கேட்டால் ஒரு டைலாக்கு, குறையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ எதுக்கு அடுத்தவங்க காதுக்குள்ள விடுறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அதே டைலாக்கா அப்படியே சொல்றாரு, குறையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ அடுத்தவங்க காதுக்குள்ள எதுக்கு விடுறீங்க, என்ன சார் கரெக்ஷன், இல்லை குறையிறதுக்கு 2 காதுன்னு சொல்லியிருக்கீங்க, குறையிறதுக்கு 2 காது அப்படின்னு சொன்னோம். எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. அந்த சின்ன சின்ன நொட்டேஷன்ஸ் கூட பார்த்து பக்குவமா அவரோட அந்த டெடிகேஷன் வந்து இன்னுமே மலைப்பதான் தருது. ஏன்னா அதான் எந்த மூமெண்ட்லயும் ஒரு சின்ன டைலாக்கு கூட உட்காந்து நுட்பமா கவனிக்கிறது. சசி சார் இஸ் அ ஃபேசினேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக கூட நான் நினைக்கிறேன். நான் ஒரு 14 நாள் சரி இன்னும் ஒரு 2 நாள் டேட் கேட்டால் கூட போகலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சசி சார் வந்து உங்களை அவ்வளோ எக்ஸைட் பண்ணுவார். நான் நேற்று தான் படம் பார்த்தேன். விஜயண்டனி சார் வந்து ஹீல் மேக் யுவர் ஹார்ட் ஸ்மைல். நீங்கள் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து நேற்று மடன் அஸ்வின் கூட சொன்னார், ஐயோ இவங்க 2 பேரும் சேர்ந்துடணுமே அப்படிங்கிற மூமெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஒரு முத காட்சியிலேயே அடா எப்படி நடிக்க வச்சுட்டாருல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜயண்டனி சாரை சிரிச்சு பார்த்ததுல ரொம்ப ஹாப்பின்னு நேற்று எல்லா டைரக்டர்ஸும் சொன்னாங்க. சார் நிறைய கேரக்டர் பண்ணுங்க சார். ஹியூமர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு இதுல. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர். அப்புறம் எல்லாத்துக்கும் அஜய், எல்லாத்துக்கும் சக்தி சோ ஸ்வீட் மேன். ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமா எனக்கு வந்து சுவாசிகாவை பத்தி சொல்லணும். இந்த படமே அவங்க தான். விஜயண்டனி சார் கிட்ட கூட சொன்னேன், சார் 2 பொண்ணுங்களால அடுத்த படமும் ஒரு லேடி இருக்காங்க, இந்த படத்துலயும் இந்த லேடியால நம்ம ஜெயிக்க போறோம் சார் அப்படின்னு சொன்னேன். நான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி லப்பர் பந்தில் வந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பயங்கர இன்செக்யூரிட்டி. நிறைய நடிகர்கள் இருந்தாங்க, என்ன பண்ண போறோம் இந்த கூட்டத்துக்குள்ள. அப்போ எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஒரு புது பொண்ணு சுவாசிகான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே இது இருக்கு. மற்ற எல்லாருமே நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரா நான் ஓவர் கம் பண்றேன். எனக்கும் சுவாசிகாக்கும் காம்பினேஷனே கிடையாது ரொம்ப நாளா. நான் வந்து என்னோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு 5-6 நாள் கழிச்சு ஒரு நாள் ஒரு காட்சி எடுக்கிறாங்க. ஒரு கிரவுண்டில் ஒரு க்ரௌடு, அதுல இருந்து அப்படியே இவங்க நடந்து வர்றாங்க அப்படின்னு ஒரு காட்சி இருக்கு. அப்போதான் சுவாசிகா கூட ஃபர்ஸ்ட் எனக்கு காம்பினேஷன். வர்றாங்க, அவங்களுக்கு டயலாக்கே கிடையாது, நடந்து வந்து தினேஷ் சார் அப்படி ஒரு லுக்கு விட்டுட்டு அவங்கள கூட்டிட்டு போனோம் அவங்க பொண்ணை. என்னோட டோட்டல் இன்செக்யூரிட்டி அன்னைக்கு தான் ஹை டைம் பீக் அடிச்சது. என்னடா இப்படி நடிக்குது, நம்ம என்ன பண்ண போறோம் இந்த படத்துல, அப்படி ஒரு ஆக்டர் சுவாசிகா. ஐ எம் சோ கிளாட் தட் ஐ எம் கொலாபரேட்டிங் அகெயின் வித் யூ. எனக்கு வந்து ஒரே ஒரு டைலாக் தான் அவங்க கூட இருந்தது, அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. ஸோ யூ ஆர் அ கிரேட் பர்ஃபார்மர் சுவாசிகா. ஸோ கிளாட் ஒர்க்கிங் வித் யூ அகெயின்.
அப்புறம் இந்த பாட்டு, அருமையான பாட்டு மாயக்கனவு வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் நிரந்தர இடம் பிடிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்படி ஒரு படத்தில் இந்த ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஹாப்பினஸை தருதுன்னா ஐம் ஸோ கிளாட்ரா. உனக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நடித்த என்னோட டெக்னீஷியன் டீம், எங்கள் டெக்னீஷியன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நன்றி. தப்பாக எடுத்துக்காதீங்க, முதலே மேடையில் ஏறிட்டேன், என்னோட நேரம் இல்லை, அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகெயின். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து சசி சார்னா வந்து அவருடைய ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்மோடைய படம் வந்து அந்த டைட்டில் மேபி அவங்க கூட சேரும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் வந்து அந்தந்த படம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவர் எல்லா படமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் அண்ட் பேஷனோடவே ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பர்சனலாக எங்கள் 2 பேருக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. 2 பேருமே கதிர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கதிர் சார்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பூட் கேம்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அண்ட் ஒரு படம் ஒரு 2 years 2.5 years எடுப்பார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து தனியாக படம் பண்ண போகிறேன் சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெற்றி, சசிக்கு அப்புறம் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு போற, அதனால நீயும் படம் பண்ணிடுவ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் him for the kind of commitment and dedication he has for the films that he is making. And இப்போ இந்த படமும் பார்த்தா கூட ஒரு இப்போதான் அந்த கணக்கு சொன்னாங்க, 28 years சொன்னாங்க. இத்தனை வருஷங்கள் படம் எடுத்த ஒருத்தருடைய ஃபில்ம் மாதிரி தெரியல. ஒரு யங்ஸ்டருடைய பேஷன். புதுசா இந்த படத்துல இந்த கண்டென்ட்டை, இந்த ஸ்கிரிப்டை நான் எவ்வளோ என்கேஜிங்கா இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்ல போறேன்ற அந்த பேஷன் இருந்தது. தட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த படத்துல நார்மலாவே அவருடைய படங்கள்ல ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி ஹேவ் டன் தேர் பார்ட் வெரி வெல். அண்ட் சுப்பிரமணிய சிவாலாம் வந்து ரொம்ப சிறப்பா, அதே மாதிரி அவர் பாலாஜி சக்திவேல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இது எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தே டன் தி பார்ட் வெல். அண்ட் முக்கியமானவங்களை நான் சொல்லலைன்றது கிடையாது, ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். அம்மா, பசங்க, அந்த கேரக்டர், அவர் விஜய் ஆண்டனி அவருடைய கேரக்டர் எல்லாருமே வந்து தே டன் தேர் பார்ட் வெரி வெல். அண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. I really wish the whole team all the very best. And இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஜெய்பீம். எல்லாருக்கும் வணக்கம். நூறுசாமி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட சசி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டர் அவருடைய ரூமில் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பேசி எனக்கு சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சது வந்து சசி சார் தான். ஏன்னா நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு என் காலேஜில் வந்தார். அவங்க என்னோட பிரசன்னாவை சேர்க்கறதுக்காக வந்தார். இப்போ அவர் டிஓபியாக இருக்கார் அவர். அப்போ வந்து நான் வந்து காலேஜில் கொஞ்சம் திமிராக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பிரின்ஸிபல் ரூம்லேயே கூட்டு போயிட்டு சாரை உட்கார வச்சு பிரின்ஸிபல் எல்லாம் மிரட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச சாரு, எங்கள் சார் இவருக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கேட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் வாய்ப்பு கேட்கறதுக்காக உங்களை மீட் பண்ணணும்னு கேட்டால் அவரும் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். சரி, நான் ஆஃபீஸ் போனேன். என்னை கூப்பிட்டாரு, ரூமில் கூப்பிட்டாரு. அவருக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சு பேசினாரு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாரு. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல. என்னன்னா கலர் தான். நான் போட்டு இந்த டிஷர்ட்டோட கலர் என்ன கலர்னு கேட்டாரு. நான் ஒரு ஆர்டிஸ்ட், காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். பட் ஆனால் அந்த கலர் டக்குன்னு வரல. வெர்மலின் யூன்னு நினைக்கிறாரு. அப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் வந்து இவன் யாரோ ஒரு பையன் வந்தான். சரி, என்னை வெளியே அனுப்பிச்சு இப்போ வெளியே வெயிட் பண்ணினாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் வந்து திரும்ப போனோடனே நான் சொல்லிட்டேன், இதான் அந்த கிரீன் கலர், அது ஒரு மாதிரி வர்மலின் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வந்து ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உன்னை பார்த்த வந்து முதல்ல ரவுடி மாதிரி இருந்த, காலேஜில் ரொம்ப ரவுடி மாதிரி வந்து இது ஒன்று பண்ணேன், அப்போ மேலே ஒரு அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு வந்து நீ பதில் தெரியல, ஆனால் தேடி வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓகே, நீ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு, நீ ட்ரை பண்ணு. பட் ஆனால் என்கிட்ட வந்து இப்போ சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாரு. பட் அது அங்கேயும் சேரல நான். பட் ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரை மீட் பண்ணி என்னை வந்து பயங்கர பாசிட்டிவாக எமோட் பண்ணி அந்த அம்சம் இருக்குல்ல, அது அசோக் பில்லர்கிட்ட தான் அந்த ஆஃபீஸ் ஐ திங்க் இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது என்னை பார்க்க வராங்க, இல்லை என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண வராங்க, இல்லை நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்யறப்ப யாராவது ட்ரை பண்ணி வராங்கன்னா அவங்க கிட்ட எப்படி நான் அவங்க பேசி அவங்கள ரிசீவ் பண்றது அப்படின்றது வந்து நான் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நூறுசாமி எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப இமோஷனலான ஆள் தான் நான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு பயங்கரமா எமோட் பண்ணிடும். நூறுசாமி படம் பார்க்குறப்போ நிறைய இடங்கள் எனக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. அந்த சுவாஸ்திகா வந்து பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. எவ்ரி ஃப்ரேம் வந்து அந்த படத்தை பயங்கரமா ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த அவங்க பசங்களா நடிச்ச பசங்களா இருக்கட்டும், அப்புறம் எவ்ரி கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணாங்க. விஜய் ஆண்டனி சாரும் செம சூப்பராக பண்ணாரு. நிறைய விஷயம் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கிராஃப்ட் வைஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ சசி சார் வந்து இப்போ பூ சசி சார் அப்படின்னு சொல்றப்ப இப்போ நூறுசாமி சசி சார்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சொல்லாமலே அங்க வந்து ஒரு பெரிய ஜெயம், அப்புறம் கொலைகாரன், அப்புறம் வந்து பிச்சைக்காரன், அப்புறம் வந்து நூறுசாமிகள் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருந்தது. ஆனா இந்த படத்துல பேசப்பட்ட இந்த கருத்து இருக்குல்ல, இன்னைக்கும் அதுக்கான வேல்யூஸ் இருக்கு. இன்னைக்கும் அதை பத்தின டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கும் சமூகத்துல இந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதே நேரத்துல வந்து எளிமையா எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து போய் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு படமா டெஃபினட்டா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பயங்கர ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த ஃபேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேனோட கேரக்டர் என் லைஃப்ல வந்து ஃபேன் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்குறேன். ஒரு 6th 7th படிக்கிறப்போ என் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேன் வாங்கியிருந்தாரு. ஃபேன் லைஃப்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேன் தான் அது. அது வந்து வீட்டில் சீலிங் ஃபேனு, ஓட்டு வீடு, சீலிங் ஃபேன் மேலே மாட்டியாச்சு. அது வந்து ஒரு சவுண்டு, அந்த பேரிங் சவுண்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ட்ரன் 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 சுத்திட்டே இருக்கும். அது சுத்துறது வந்து என்னன்னா எனக்கு யாரோ பேசுற மாதிரியே இருக்கும். அது ஆக்சுவலி யாரோ பேசுறாங்க, ஏதோ சொல்ல வராங்க. சின்ன வயசுல எனக்கு அப்படிதான் வந்து பயங்கரமா ட்ரீமியா அந்த ஃபேன் சவுண்டை கேட்டுட்டே இருப்பேன். லைக் வந்து சீலிங் ஃபேன் வந்து இவ்வளோ சவுண்டு போடுமா போடாதாலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ஃபேன் வந்து லைஃப்ல வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு மண்டையில் அடிபட்டுச்சு, ஒரு பிரச்சனையில் வந்து மண்டையில் அடிபட்டுச்சு. ஸோ அப்பா நாங்கெல்லாம் பார்த்து தூங்கிட்டு இருக்கிறோம், அந்த ஃபேன் சுற்றிட்டே இருக்கு. திடீர்னு அப்பா ஏஞ்சி அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலான விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நான் பிறந்த ஊர்ல நடந்த நிஜ கதை. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை வந்து படமா எடுத்திருக்காரு எனது நண்பர். வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும் சார். இந்த மாதிரி ஒரு கதையை, ரொம்ப கஷ்டமான கதை, எப்படி இருந்தாலும் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி எப்படி ஜனங்க பார்க்குற அளவுக்கு பண்ணாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அதுவும் படம் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் எங்க ஏதாவது பண்ணிடுவாருன்னு கோபமாக வேற இருந்தது. நல்ல வேலை, ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாரு. அந்த பதட்டம் ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் போகும்போது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். இங்கே நிறைய பேர் சொன்னார், நிறைய மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. விஜய் ஆண்டனி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் இப்போ அவர் கூட இருக்கேன். நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கூட இருக்கேன். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவே அவர் இழந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஹீரோ வச்சு அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் ரூட் வேற மாதிரி போயிருக்கும். இப்போவும் இல்லை, இப்போவும் சூப்பர் தான். பட் சொல்கிறேன், ஒரு மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் அனுமதிக்க மாட்டார், அது ஹீரோவாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஆள் சசி சார். ஸோ அந்த படத்தில் நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த சன்னா நடித்த கேரக்டர், அவங்களுக்கு பேரா பண்ண 2 பேர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக சுவாசிகா மேம் வந்து அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து
பால்மகேந்திரா சார் ஃபிலிமில் சோபா மேம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. நான் ஏற்கனவே இந்த சாங்கை பார்த்ததுக்கப்புறம் போய் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் பார்க்கும்போது அவங்க சின்ன சின்ன ரியாக்ஷனுக்குலாம் எனக்கு இப்போ கனெக்ட் பண்ணுது. அட எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவமானத்தை, ஒரு பெயின், அதில் வெரைட்டி ஆஃப் பெயின்ஸை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து ராதிகா மேம்க்கு உங்களுக்கு தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சசி சாரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு முன்னாடி அவர் டைரக்டர் ஆகிட்டார். நாங்கள் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டில் நான் தரத் லிங்குசாமி நாங்கள்லாம் அப்போவே ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடி இவர் டைரக்டர் ஆகிட்டார், எனக்கு சீனியர். ஸோ ஒரு நாள் நான் இவர்கிட்ட ஏவிஎம்மில் சொன்னேன், சசி நான் வந்து புதுசாக படம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னேன். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சரின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் ஸ்டாண்ட்லேயும் போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் வண்டி நிறுத்தினார், ஸ்கூட்டரை நிறுத்திட்டு என்னை கூப்பிட்டாரு. கிட்ட போனோடனே என்கிட்ட சொன்னார், வேலையை விட்டுட்டு டைரக்ஷன் சான்ஸ் தேடுறேன், பணத்துக்கு கஷ்டப்படுறாத, பசியோடு மட்டும் இருந்துடாத. ஸோ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நேரில் வந்து பாரு, நான் பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. நமக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ, ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ இல்லையோ, ஆனால் ஒருத்தர் நமக்கு பட்னியாக விட்டுற மாட்டாரு, பசியோட விட்டுற மாட்டாருன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு போது ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா. நம்ம கூப்பிட்டா கடவுள் வந்துருவாருன்னா நம்ம கூப்பிட தேவையில்லை, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம முதல்வரோட ஃபோன் நம்பர் நம்மகிட்ட இருக்குன்னா அதுல ஒரு தைரியம் இருக்குல்ல, அடடே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கூப்பிடுறோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட்ல எனக்கு கிடைச்சிது. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், என்னோட ஃபர்ஸ்ட் படம் தீனா ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரி சில குழப்பங்கள் இருந்தது, கரெக்டாக வருமான்ற பயம் இருந்தது. அந்த பயத்தில் வந்து 2 நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படத்தை விட்டுறலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதில் மனசில் ஒரே குழப்பத்தில் இருந்தப்போ ஒரு ரிசப்ஷனில் என்னோட லக்கு நான் சசியை பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, நீ சூப்பராக டைரக்ட், கங்க்ராட்ஸ் அப்படின்னு என்ன சொன்னார். நான் தனியாக கூப்பிட்டு போயிட்டு இல்லைங்க படம் நடக்காது அப்படின்னு. என்னென்னா சின்ன எனக்கு இது மாதிரி சில இதெல்லாம் விஷயங்கள் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னா அதுக்கப்புறம் தான் இவர் என்னை ஒரு செவுத்து பக்கம் கூப்பிட்டு போயிட்டு சொன்னார், இந்த பாரு படத்தை வேணான்னு சொல்லி வெளியில் வந்துட்டா அதுவே ஃப்ளாப்புக்கு சமம், போராடு. எல்லா சீனும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் 100% வரலனாலும் ஒரு 80-70 வந்துட்டாவே அது ஆடியன்ஸுக்கு 100% இருக்கும்னு சொல்லி அவர் நம்பிக்கை கொடுத்தோன்னே மறுநாள் இருந்து அந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என் நண்பன் சசி தான். இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரமாதமா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து இதை பாராட்டணும்னா இதோட கதையை சொல்லிடுறேன். நான் கூட நினைச்சேன் சரண் சார் வந்து கதையை சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அதனால இதை வந்து படத்தை பார்த்துட்ட பிறகு நம்ம பேசினா இன்னும் நிறைய இருக்கும். நிறைய புரட்சியான விஷயங்கள் இருக்கு. இந்த சமூக நீதி பேசிட்டு இருக்க நிறைய அழகான கருத்துக்கள் சொல்ற ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சாருங்கள் படங்கள்லாம் கூட என்னன்னா நம்ம நிறைய ஜாதியில் சம்பந்தப்பட்டு இருக்கு, மதங்கள், ரிலீஜியஸ் நிறைய சம்பந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சொன்னாலுமே கூட ஆனா நம்ம வீட்லயே வந்து ஆண் பெண்ணுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண் கூட பார்க்கலாம். நாங்களாம் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது காலையில எனக்கு வடிச்ச புது சாப்பாடை கொடுப்பாங்க. ஆனா எங்க அக்காங்கெல்லாம் வந்து முதல் நாள் வச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. மதியானம் வந்து காலையில மிச்சமானதை சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து மதியானம் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, மறுநாள் காலைல முதல் நாள் நைட்டு. ஸோ மிச்சமானது மட்டுமே சாப்பிடுவாங்க. ஆனா ஒரே கூட பிறந்தவங்க. ஆனா ஆண் பெண் வித்தியாசத்தை வந்து சாதாரணமா ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய புரட்சியான ஒரு விஷயம் வந்து ஆண்களை எவ்வளவு சீக்கிரமா அடையுது, அது பெண்கள் எவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து மருதாணி ரொம்ப வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பூ வச்சுக்கிறது பிடிக்கும், பொட்டு வச்சுக்கிறது பிடிக்கும், எனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் எதிரில் இருக்கிற கேரக்டர் ஒரு சிரிப்பாரு. சிரிச்ச உடனே அந்த ட்ரைலரில் பார்த்த அந்த ஷார்ட் வரும், என்னங்க திடீர்னு என்னை பார்க்கறதுக்கு கேவலமாக தெரியுறீங்களா அப்படின்னோடனே, இல்லை என்னெல்லாம் யாராவது கேட்டால் ஒரு ஆம்பளை வந்து நீ மறுமணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவோம். ஆனால் நீங்கள் அதுக்கு எவ்வளோ பேச வேண்டியது இருக்கு பாருங்க அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எப்பயுமே சசி சாரோட படத்துக்கும் சரி அவரோட டைலாக்ஸுக்கும் சரி நான் மிகப்பெரிய ஃபேன். ஸோ இந்த படமும்
கண்டிப்பாக போய் பாருங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சசி சார் எப்பயுமே ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க என் மனசுக்கு. சரி, இப்போ இந்த ஆஃபீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே பின்னாடி. இந்த டிஸ்கஷன் நடக்கிறப்போ நான் கொடுத்த நம்ம வீட்டில் இருந்து அவர் வந்து ரொம்ப விரும்பி நல்ல டைலாக் எப்போ எழுதும்போது கண்டிப்பாக நிகழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த பிளாக் காப்பியில் எது எடுத்தாலும் ரொம்ப சின்சியராக பேரன்போட மனசோட எப்படி இருக்காரு பாருங்க. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி படம் பார்க்கும்போது மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ டென்ஷனாக இருந்தாருன்னு ரொம்ப சொல்லாமலே அந்த படம் கிடைச்சி அவங்களுக்கு வந்து அந்த சாங் ரெக்கார்டிங் டயத்துலலாம் நான் கூட இருக்கேன். அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பயுமே கூட தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் வாழ்க்கையில் பல வெற்றி தோல்வி பல விஷயங்களை கடந்தும் பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கும். இந்த படம் பர்டிகுலராக அவருடைய லைஃப்பில் மிக முக்கியமான படம். ஏன்னா தொட்ட அந்த எப்பயுமே ஒரு புது கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னு என்றைக்குமே நினைப்பாங்க. இந்த படத்தில் அதை தொட்டிருக்காங்க. ரொம்ப டயலாக் செயலையும் சரி, அது வந்து அவர் அப்ரோச் பண்ண விஷயங்களும் சரி, இந்த விஷயம் புதுசாக பழசா இன்னைக்கு இருக்கா இல்லையா அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண படத்தில் உயிர் இருக்குது. இன்னைக்கு வந்து முருகதாஸ் எல்லாமே சரண் சார் நம்மளுடைய டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் தான் ஆரம்பிச்சு எல்லாருமே உங்கள் மேலே பேரன்பு எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்காக எப்போ வேணுமோ அதை நிற்போம். எப்பயுமே வீட்டுக்கு பின்னாடி இல்லை, எப்பயுமே பக்கத்தில் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருப்பீங்களா வாழ்க்கை மொத்தமும். இது படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.